கேடகம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இபிஎஸ் அவர்கள் தாவேகா கூட்டணிக்கு வர வேண்டும், நாதாக்கா சீமான் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று இபிஎஸ் அவர்கள் ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ அது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. குறிப்பாக சீமான் அவர்களிடையே பத்திரிகையாளர்கள் நேரடியாக இன்று இந்த கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இபிஎஸ் கூட்டணிக்கு அழைச்சிருக்காரு, இது குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி சீமான் அவர்களிடம் கேட்டாங்க. சீமான் அதற்கு என்ன பதில் சொன்னார், விஜய் அவர்களுடைய அந்த கூட்டணியின் நிலைப்பாடு என்ன என்பதெல்லாம் குறித்து இந்த காணொலியில் முழுசாக பார்க்க போகிறோம். நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கடைசி வரை இந்த காணொலியை பாருங்கள். அப்பொழுது தான் உங்களுக்கு இந்த காணொலி இருக்கக்கூடிய அந்த உண்மைகள் என்ன என்பது உங்களுக்கு தெளிவாக புரியும். குறிப்பாக நம்மளுடைய சேனலை பலர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் செய்து பார்த்தீங்கன்னா அது பெரிய எங்களுக்கு ஒரு ஊக்கமாக அமையும். நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். குறிப்பாக நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். வாட்ஸ்அப் சேனல்லையும் நீங்கள் இணைஞ்சிங்கன்னா எங்களுடைய அடுத்தடுத்த அப்டேட்டுகள் உங்களுக்கு நேரடியாக சேரும். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்களும் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரிவிச்சிங்கன்னா உங்களுக்கு நேரடியாக எங்களுடைய லிங்க் அனுப்பப்படும். குறிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்போது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். குறிப்பாக இபிஎஸ் அவர்கள் இன்றைய தினம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுத்ததா. பத்திரிகையாளர் சந்திப்பில் ஓப்பனாக விஜய் அவர்களை கூட்டணிக்கு அழைத்திருந்தார். அதே நேரத்தில் சீமான் அவர்களையும் கூட்டணிக்கு அழைத்திருந்தார். இது குறித்து தாவேகாவுடைய நிலைப்பாடு என்ன என்று நம்ம பார்க்கும்போது, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, தாவேகா தனித்து தான் போட்டியிட போகிறதுன்னு. தாவேகாவை சார்ந்த அந்த நிர்வாகிகள் பலரும் அதை தான் குறிப்பிட்டு சொல்லிட்டு வராங்க. நேற்றைய தினம் நடந்த அந்த பொதுக்கூட்டம், கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் கூட ஆதவ அர்ஜுனா தெளிவாக தெரிவித்திருந்தார். பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரி என்று தெரிவித்திருந்தார். அதிமுகவை நாங்கள் விமர்சிக்காததற்கு காரணம் என்ன என்பதையும் குறித்து ஆதவ அர்ஜுனா தெளிவுபடுத்தியிருந்தார். பல இடத்துல தாவேகா தரப்பினர் தாங்கள் தனித்து தான் போட்டியிட போகிறோம் என்று ஒரு நிலையை அவங்களுடைய அந்த நிலைப்பாடை தெரிவித்து கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் விஜய் அவர்கள் இந்த கூட்டணி அழைப்புகள் ஏற்கனவே வந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவிலிருந்து விஜய் அவர்கள் கூட்டணி வைக்க போகிறாரு, விஜய் 50% சீட்டு கேட்குறாரு என்ற நிறைய காசிப்புகள், நிறைய ரூமர்கள்லாம் பரவி கொண்டிருந்தது. இதில் உண்மையான அந்த நிலையை வெளிப்படுத்த வேண்டும் என்று தாவேகா தரப்பிலிருந்தே ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. அதுதான் மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என்ற ஒரு வாசகத்தை அந்த தாவேகா கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்களும் அந்த பகுதி நிர்வாகிகளும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு இல்லங்களுக்கும் நேரடியாக சென்று இந்த தாவேகாவுடைய கொள்கைகளை விளக்குவது மட்டும் இல்லாமல் மக்கள் விரும்பும் விஜய் என்ற முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என்ற அந்த வாசகம் அடங்கிய துண்டு பிரசுரங்களை கொடுப்பதும், குறிப்பாக போஸ்டர்களை அடிப்பதும், பேனர்களை அடித்து இந்த வாசகத்தை பிரபலப்படுத்துவதுமாக தான் அந்த மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என்ற வாசகம் தாவேகாவுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்திலே வெளியிடப்பட்டது. குறிப்பாக அது ஒரு அறிக்கையாக வெளியிடப்பட்டது. இது முக்கியமாக யாருக்கு பதில் சொல்லக்கூடியதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக ஏற்கனவே கூட்டணிக்கு அழைத்து கொண்டிருந்தது. அதிமுகவிற்கு நாங்கள் உங்களுடைய கூட்டணிக்கு வரமாட்டோம், நேரடியாக நாங்கள் சட்டமன்ற தேர்தலை 2026 சட்டமன்ற தேர்தலை நேரடியாக களமாட போகிறோம், நீங்கள் வேண்டுமானால் எங்களிடம் கூட்டணிக்கு வாருங்கள் என்று சொல்லும் அடிப்படையில் தான் அந்த கருத்து அடங்கிய அந்த வாசகம் வெளியிடப்பட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு முன்பு சவுக்கு சங்கர் போன்ற ஆட்கள் பல இடங்களில் அவங்க தெரிவிச்சிருப்பாங்க, அதிமுகவுடன் விஜய் கூட்டணிக்கு வர வேண்டும் என்றெல்லாம் பல இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஆனால் விஜய் அவர்களுடைய அந்த நிலைப்பாடு எந்த இடத்துலையும் மாறாத காரணத்தினால சவுக்கு சங்கர் அவர்களே இப்போ விஜய் அவர்களை புகழ்ந்து பல இடத்துல பேசி கொண்டிருக்கார். இதற்கு முக்கிய காரணம் விஜய் அவர்கள் நேரடியாக திமுகவை எதிர்க்கக்கூடியவராக இருக்கிறார். திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக அவர் இருப்பதன் காரணமாக சவுக்கு சங்கர் அவர் விஜய் அவர்களை இப்பொழுது புகழ்ந்து பேசி கொண்டிருக்கிறார் என்பதான் உண்மையா பார்க்கணும். குறிப்பாக இபிஎஸ் அவர்கள் இன்றைய தினம் கொடுத்த அந்த கூட்டணி அழைப்பு என்பது முடிந்து போன கல்யாணத்திற்கு மோளம் அடிப்பது போன்ற ஒன்று தான். ஏன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அறிக்கையாகவும் வெளியிட்டிருக்கார். அவர் பல இடத்துல தெரிவிச்சிருக்காங்க, அவங்களுடைய நிர்வாகிகளும் தெரிவிச்சுட்டு வராங்க. முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என்ற வாசகத்தை வெளியிட்டும் இப்போ அவங்களுடைய அந்த தேர்தல் நிலைப்பாடையும் தெரிவித்தாங்க. தேர்தலுடைய அந்த பரப்புரையை ஆரம்பிக்க போகிறாங்க. தமிழ்நாடு முழுக்க மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என்று பரப்ப சொல்லிட்டாங்க. இதன் பிறகும்
இபிஎஸ் வந்து முதலமைச்சர் பதவியை வந்து விஜய் அவர்கள் விட்டு கொடுத்து அதிமுகவில் வந்து இணைவார், கூட்டணிக்கு வருவார் என்று இவர் வந்து நம்பிக்கொண்டு இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சிரிப்பலையும் காமெடியும் தான் வந்து ஏற்படுத்துகிறது என்று தான் பார்க்கணும். ஏன்னா விஜய் அவர்கள் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து விஜய் அவர்கள் கட்சி துவங்கி சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல். தாவேகாவுடைய பலத்தை நிச்சயமாக நிரூபிக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டாயத்தில் இருக்கிறார். அதே நேரத்தில் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஓப்பனிங் இருக்குது, பெரிய வரவேற்பு மக்களிடையே இருக்கு. தமிழக அரசியல்ல ஒரு பெரிய மாற்று சக்தியாகவே விஜய் அவர்கள் வந்து இப்போ உருவாகி விட்டார் என்று தான் பார்க்கணும். இந்த நிலையில் விஜய் அவர்கள் தன்னுடைய அந்த பெரிய வரவேற்பையும் மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பையும் வந்து மிகப்பெரிய அளவில் விஜய் அவர்கள் ஏமாற்றும் விதமாக கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் வந்து விஜய் அவர்கள் இணைந்து விடுவார் என்று இபிஎஸ் அவர்கள் நம்பிக்கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவில் பெரிய காமெடியை தான் வந்து ஏற்படுத்துகிறது. அதே நேரத்தில் சீமான் அவர்களுக்கும் வந்து இபிஎஸ் வந்து அழைப்பு கொடுத்திருந்தாரு. சீமான் அவர்களை பொறுத்தவரையில் நம்ம ஏற்கனவே பல காணொலிகள் வந்து வெளியிட்டிருந்தோம். அதாவது பாஜகவுடைய பி டீம்னு பல கட்சிகள் வந்து தேடி கொண்டிருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே பி டீம் எதுனா சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி தான் பாஜகவுடைய பி டீம் என்பதை பல இடத்துல வந்து நம்ம வெளிப்படுத்தியிருக்கோம். அதை வந்து பல இடத்துல வந்து சீமான் அவர்களும் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. இப்போது ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட வந்து கூட்டணியில் இருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை அவர்கள் சந்திக்க இருக்கிறாங்க, இணைந்து களமாட இருக்கிறார்கள். இந்த நிலையில் சீமான் அவர்களுக்கு இபிஎஸ் அழைப்பு வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை கூறியது கிடையாது. ஏன்னா சீமான் அவர்கள் நிச்சயமாக அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சீமான் அவர்களுடைய முதலாளிகள் வந்து அந்த கூட்டணியில் இருக்கிறார்கள். அந்த வகையில் சீமான் அவர்கள் வந்து நிச்சயமாக அந்த கூட்டணியில் தான் வந்து சேருவார். குறிப்பாக இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கவனிச்சிங்கன்னா, சீமான் அவர்களிடம் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அந்த கேள்விக்கு எஸ் ஆர் நோ இதை தான் வந்து பத்திரிகையாளர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு பெரிய பதிலாக இருக்குது. ஆனால் சீமான் அவர்களை பொறுத்தவரையில் எஸ்ஸும் சொல்லலை, நோவும் சொல்லலை, எதுவுமே சொல்லாமல் சிரித்து கொண்டே இருந்தார் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில். ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு நகைப்பு. என்னன்னு காரணம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் தனித்து போட்டியிட்டு கொண்டிருந்த சீமான் வந்து இப்பொழுது கூட்டணி அமைத்தால் நிச்சயமாக அவருக்கு ஒரு 5 சீட்டு 6 சீட்டு வந்து எம்எல்ஏ சீட்டு கிடைக்கின்ற ஒரு பெருத்த அந்த நம்பிக்கை வந்து இப்போ அவருக்கு ஏற்பட்டிருக்கு. நிச்சயமாக சீமான் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் அதிமுகவுடன் இணைவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. நம்ம சீமானுடைய அந்த நகைப்பு வந்து எதை வெளிப்படுத்துகிறது என்று பார்த்தா, நிச்சயமாக விஜய் அவர்களை எதிர்ப்பதற்கு நிச்சயமாக சீமான் அவர்கள் ஏதாவது ஒரு கூட்டணியில் போய் இணைந்தால் மட்டுமே அந்த பலம் வந்து இருக்கும். விஜயை வந்து வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் பல வகையில் வந்து பள்ளங்கள் நோண்டப்பட்டு அவருக்கு பெரிய அளவில் எதிர்ப்புகள் வந்து கிளம்பியிருக்கு. விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய எதிர்ப்பை வந்து உருவாகி இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் சீமான் அவர்கள் வந்து ஏற்கனவே விஜய் அவர்களை கரண்டு முரடாக பல இடங்களில் வந்து விமர்சனம் செய்திருந்தார். லாரியில் அடிபட்டு செத்து போவென்ற வகையில் சீமானுடைய விமர்சனங்கள் வந்து இருந்தது. குறிப்பாக ஏடிஎம்கேல வந்து சீமான் கூட்டணி வைப்பதற்கு முக்கிய காரணமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் தான் இதில் வந்து முக்கிய காரணமாக இருப்பார். ஏன்னா விஜய் அவர்களை எதிர்க்க சீமான் வந்து நேரடியாக அதிமுகவில் கூட்டணி வைத்தால் மட்டும்தான் அந்த வாக்குகளை வந்து அவர் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு மனப்பான்மை அவருக்கு நிச்சயமாக இருக்கும். அதே நேரத்தில் விஜய் அவர்களை மிகப்பெரிய அளவில் ஆதரவாக பேசி கொண்டிருந்தவர் தான் சீமான். விஜய் அவர்களுடைய அந்த முதல் மாநில மாநாட்டுக்கு பிறகு கொள்கைகள் வெளிப்பட்ட பிறகு விஜய் அவர்களுடைய கொள்கைக்கும் சீமான் அவர்களுடைய அந்த நாம் தமிழர் கொள்கைக்கும் பல முரண்பாடுகள், பல கருத்து வேறுபாடுகள் இருப்பது வந்து அவர் உணர்ந்தார். அதன் பிறகு விஜய் அவர்களுடன் எந்த காலத்திலும் கூட்டணிக்கு வாய்ப்பில்லை என்பதும் வந்து பல இடத்துல உறுதி பண்ணியிருக்காரு. நேருக்கு எதிராக விஜய் அவர்களை இப்பொழுது சீமான் அவர்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார். பல இடத்துல வந்து தம்பி என்று பேசினாலும் விஜய் அவர்களை நிச்சயமாக அந்த தாவேகா கட்சியை வந்து நாம் தமிழர் கட்சி ஆதரிப்பது என்பது மிகப்பெரிய அளவில் சந்தேகம்தான். ஏன்னா தாவேகா முதல்ல வாக்குகளை பிரிக்க போகிறதே நாம் தமிழர் வாக்குகளை தான். ஏன்னா மாற்றம் என்று சொல்லிக்கொண்டு கடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் பலர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வாக்கு செலுத்தியிருப்பாங்க. அந்த மொத்த வாக்குகளும் இந்த மாற்றம் என்று நோக்கி சென்ற பல வாக்குகள், பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வந்து இப்பொழுது மாற்றம் என்று உண்மையாக வந்திருக்கக்கூடிய தவிக தலைவர் விஜய் அவர்களுக்கு தான் வந்து அந்த கட்சிக்கு தான் வந்து நேரடியாக செல்லும். அந்த வகையில் பார்க்கும்போது நிச்சயமாக சீமானுக்கு வந்து இது ஒரு பெரிய அளவில் பேரிடியாக தான் இருக்கும். அந்த வகையில் நிச்சயமாக விஜய் எதிர்க்க வேண்டும். அதே நேரத்தில் விஜய் அவர்களுடைய அந்த
வாக்குகளையும் வந்து பெற வேண்டும், ரசிகர்களுடைய வாக்குகளையும் பெற வேண்டும். அதற்கு அதிமுகவோடு இணைந்தால் மட்டுமே அதிமுகவை தொண்டர்களுடைய வாக்குகளும் வந்து நமக்கு வந்து சேரும் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையும் பெரிய அளவில் அவருக்கு ஒரு பெரிய அரசியல் வியூகமும் வந்து தான் வந்து நிச்சயமாக கூட்டணியில் இணைவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. குறிப்பாக விஜய் அவர்களை பொறுத்தவரையில், தமிழகத்தை பொறுத்தவரையில் பெரிய அளவில் மாற்றத்தை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து உருவாக்கி வருகிறார். இபிஎஸ் அவர்களுடைய அழைப்பு என்பது நகைப்பைத்தான் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. தவிக தலைவர் விஜய் அவர்களை பொறுத்தவரையில் தனித்து தான் போட்டியிடுவார் என்பது தான் உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவலாக இருக்கிறது. அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருங்கள். நன்றி, வணக்கம்.